ஒரு தலைவர் தொடர்ச்சியா இயங்கி கொண்டே இருக்காரு. அவர் பேசினா எதிர்மறையோ இல்ல நேர்மறையோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய அறிக்கை அது எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலிருந்து ராமதாஸ் அவர்களை எப்பொழுதும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு தனித்தனி இயக்கங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன், மறைந்து போன மரியாதைக்குரிய அண்ணன் பசுபதி பாண்டியன், இப்போதைக்கு அண்ணன் திருமாவளவன் எல்லோரையுமே அரவணைத்து அவர் வளர்த்தெடுத்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான அரசியல் பண்றதா இருந்திருந்தா அவர் அவருடைய இந்த அந்நிய சமூகத்துக்கு மட்டுமே அவர் கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கலாம். ஏன் ஜான் பாண்டியனை வளர்க்கணும்? ஏன் பசுபதி பாண்டியனை வளர்க்கணும்? ஏன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களை வளர்க்கணும்? எத்தனையோ மிகச்சிறந்த ஆளுமைகளை அவர் உருவாக்கியிருக்காரு. அப்படி உருவாக்கி எல்லா சமூகத்தையும் இணைச்சாரு. வடக்க வன்னியர், தெற்க தேவேந்திரரு, அப்புறம் தேவர் இணைச்சாரு, அப்புறம் இஸ்லாம் இணைச்சாரு. பழனி பாபா என்கிற அந்த மகத்தான மனிதன் உயிரோடு இருந்திருந்தா ஒட்டுமொத்தமான தமிழ்ச்சாதியுடைய இஸ்லாமியர், வன்னியர், தேவர், தேவேந்திரர், பறையர் இந்த பெரும் சமூகங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம்.